அதிர்ச்சி செய்தி. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்ததோடு ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இப்ராஹிம் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக் திமுக நிர்வாகியாக பதவியில் இருந்ததும் தற்போது மற்றுமொரு திமுக நிர்வாகி மிக பெரும் அளவிலான போதைப் பொருள்களை கடத்த முயற்சி செய்திருப்பது, அதுவும் தலைநகர் சென்னையில் நடைபெற்றிருப்பதும் அத்தனை எளிதாக கடந்து செல்ல முடியாது. உண்மையில் இந்த கும்பலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருள்கள் புழக்கம் பெருமளவு அதிகரித்திருப்பதும் பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. இது தொடர்பாக